இந்த 2026 கன்னி ராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும் சார்? அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னி ராசி பற்றி சுகுணா மேடம் கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இந்த ராசி முதல்ல உங்களுக்கு 7ல் சனி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு மறந்துடுங்க. ஏன்னா உங்கள் ஜூனுக்கு மேலாம் குரு பலம் 7ல் வரும் பொழுது சனி என்ற ஒரு கிரகம் பாதிப்பை குறைக்கும். இந்த நேரத்தில் பணக்கார ஆகிறதுக்குண்டான வழிவகைகள் பார்ப்போம். பணம் அப்படின்னு வந்தாலே 2ஆம் இடம் ரொம்ப முக்கியங்க. 2ஆம் இடம் தான் சுக்கிரன். இயற்கையாகவே சுக்கிர கடாட்சம் வேணும் தான் அலையிறோம். சுக்கிரன் 2ஆம் அதிபதி. இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன், இந்த ஒரு ராசியில் தான் புதன் அங்கே இருந்தாலே ஆட்சின்னு சொல்லுவோம், கூடவே உச்சம்னு சொல்லக்கூடிய அம்சம் இருக்கு. இந்த ராசிக்காரங்களுக்கு இயற்கையாக பண வருவாய் உண்டு. நாலேஜ் இஸ் வெல்த். இப்போ வள்ளுவன் வாக்குப்படி சொல்லணும்னா பொருளல்லாரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். அப்போ ஒருத்தரை மதிக்க கூட இல்லாமல் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட பணம் காசு வந்தால் ஒரு மதிப்புக்கு உரிய பொருளாக மாறிடுவாங்க. இப்போ காசு அனைவருக்கும் தேவை. இந்த ராசிக்கு ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் கனகதாரா சோத்திர மந்திரங்கள் பயன்படுத்துங்க. வெள்ளி பொருளை பயன்படுத்தினால் உங்களுக்கு தன தானிய விருத்தி உண்டு. இதே ஆண்களாக இருந்தால் அருணா கயிறு போடணும். புதன் அப்போ இந்த வீடு கண்ணிங்கிற இடுப்பை குறிக்கும். ஆண்களுக்கு அருணா கயிறு. இதே பெண்களாக இருந்தால் கொலுசு. சங்கடப்படாமல் பண்ணுங்க. ஒரு பெண் கூட சொன்ன கொலுசு போடுங்க அங்கிள், இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிச்சு. நீ ஒரு முறை போட்டு பாருமா, அந்த பெண்ணுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம். அப்போ சுக்கிர கடாட்சி, ஏன்னா உங்கள் ராசியில் நீச்சம் அடையது சுக்கிரனுங்க. அப்போ சுக்கிரனை வலுப்படுத்தி இயற்கையாக இருக்க வேண்டியது இந்த கன்னி ராசி. அறிவாளி ராசி, மாற்று கருத்தே கிடையாது. இந்த சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய, ஏன்னா இந்த ராசி சில போன வருஷம் பார்த்தீங்கன்னா கடனுக்காக சொத்தை வித்தது, இடம் வீடுகளை விற்றது, இது இந்த ராசிக்கு நடந்திருக்கு. இப்பொழுது வாங்க வாய்ப்பு வருது. இப்போ பணக்காரங்கிறது பணம் மட்டும் இல்லை, இடம் வீடு சொத்து வாடகை வருமானம் வந்தாலும் இல்லையா. அப்போ இது மாதிரி ப்ராப்பர்ட்டி அசெட் வாங்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது. அதுலேருந்து வாடகை வருமானம் இருக்கிறது. கடனை குறைத்தாலே பணக்காரருக்கு வழி பிறந்துருது. இது சூட்சம் என்னன்னா, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு முழு பவரோட இருக்கார். 7ஆம் அதிபதி நம்மகிட்ட எதிராளிகிட்டு இருக்கிற பணம், அவங்க தான் 7ஆம் அதிபதி. அவர் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். உங்களை ஒருவர் கை தூக்கி மேல் நோக்கி விட வருகிறார். பொதுவாக நான் பேங்க் பரிகாரம் கொடுப்பேன், அதை எங்கேயும் கொடுக்குறேன். ஒரு பர்டிகுலர் பேங்க் இதெல்லாம் அக்கௌண்ட்டில் வைக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனையோ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்போம், ஏன் ஊரில் மட்டும் பணம் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு கூட்டுறவு வங்கி செட் ஆகும். சிட்டி யூனியன் பேங்க் வச்சு பாருங்கள், வச்சுட்டு சொல்லுங்கள். சிட்டி யூனியன் பேங்க் அக்கௌண்ட் சூப்பராக இருக்கும். HDFC பேங்க் இதாக இருக்கும். லட்சுமி விலாஸ் இதில் ஒரு அக்கௌண்ட் வச்சு அதில் மணி டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் சூச்சமே கனரா பேங்க் அக்கௌண்ட் தாங்க. இந்த ராசியை போயிட்டு இந்தியன் பேங்க்லாம் நான் வைக்க சொல்ல மாட்டேன், பாதிப்பை கொடுக்கும். இந்த மாதிரி இந்த பேங்கிங் சம்மந்தப்பட்ட சொன்னேன். இறை வழிபாடாக உங்களுக்கு திருப்பதி ஒரு முறை சென்று வந்தால் வாழ்வில் திருப்பம் ஏற்படும். திருப்பதி உத்திரட்டாதின்னு சொல்லும். ராசிக்கு 7ஆம் அதிபதி. திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் ஏற்படுகிற ராசியாக இருக்கிறது. ரைட். 5ஆம் அதிபதி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2026 இந்த கன்னி ராசிக்கு பார்த்தீங்கன்னா 5க்குரியர் 7ல் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ 5ங்கிற சினிமா, அரசியல், ஸ்போர்ட்ஸ், இந்த வகையில் பண வருவாய் உண்டு. 10ஆம் அதிபதி தொழில்துறையில் வருவாய் உண்டு. 6ஆம் அதிபதி 7ல் வேலை வாய்ப்பில் ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்போ வேலை வாய்ப்பில் ட்ரை பண்ணுங்க, ப்ரொமோஷன் ட்ரை பண்ணால் சினிமா துறைக்கு ட்ரை பண்ணலாம். சினிமா மீடியா இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒன்றே உள்ள கவனமாக இருக்கணும், செக்லீஃபில் ஜாமீன் கையெழுத்து போடுறதில் மாட்டிக்கிற ராசி இந்த ராசி தான். இதை தவிர்த்துருங்க, மீதி உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். பூர்வீக சொத்தின் மூலம் பெரிய அசெட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதை நிறைவேற்றி இந்த வருடத்தில் 2026 பெரும் பணக்கார ராசியில் இந்த ராசியும் இருக்குது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள், வணக்கம். நீங்களும் இந்த வருஷம் பணக்காரங்க ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக ரீதியான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.